ஆராய்ச்சி பண்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலி இருக்குங்க. ஒரு பெரிய மக்கள் கூட்டக்க உதாரணத்துக்கு ஒரு நாட்டுல இருக்கிற எல்லா நோயாளிகளையும் எப்படி சரியா ஆய்வு செய்ய முடியும்? இன்னைக்கு நாம ஆராய்ச்சியாளர்கள் இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறாங்க, அதுவும் நர்சிங் துறையில இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களே, இது முடியுமா? ஒரு நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான நீரிழிவு நோயாளிகளை ஒவ்வொருத்தரா சந்திச்சு ஆய்வு பண்றதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல. நேரம், பணம், ஆள்பலம்னு எக்கச்சக்க தடைகள் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போற மையமான சவால். வாங்க, இந்த சவால ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு மேயலாம். முதல்ல ஆராய்ச்சியாளரோட பிரச்சனை என்னன்னு ஆரம்பிச்சு அவங்களோட கனவுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து கடைசியில இது ஏன் நம்ம எல்லாருக்கும் முக்கியம்னு புரிஞ்சுக்க போறோம். ஓகே, வாங்க இந்த சவாலோட ஆணிவேர் என்னன்னு முதல்ல பாப்போம். ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களால நிஜத்துல என்ன செய்ய முடியுது? இதுக்கு நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. முதல்ல ஒரு முக்கியமான வார்த்தைய தெளிவுபடுத்திக்கலாம். மக்கள் தொகை. நாம பொதுவா மக்கள் தொகைன்னு சொன்னா ஒரு நாட்டு மக்களை மட்டும் நினைப்போம். ஆனா ஆராய்ச்சியில இது ஒரு பொதுவான பண்பு இருக்கிற முழுமையான ஒரு குழுவை குறிக்கும். அது நோயாளிகளா இருக்கலாம், ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலோட பழைய ரெக்கார்ட்ஸா கூட இருக்கலாம். சரி, இப்ப நம்ம பார்க்க போற முதல் முக்கியமான விஷயம், இத ஒரு ஆய்வோட பெரிய கனவு அல்லது இலட்சிய குழுன்னு சொல்லலாம். அதுதான் இலக்கு மக்கள் தொகை. இலக்கு மக்கள் தொகைனா ஒரு ஆராய்ச்சியாளர் தன்னோட ஆய்வு முடிவுகள் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு சொல்ல நினைக்கிறாரோ அந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமான குழு. இதுதான் அவரோட அல்டிமேட் டார்கெட். இந்த உதாரணங்களை பாருங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து டைப் 2 நீரிழிவு நோயாளிகளும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய குரூப் இது. இவங்க எல்லாரையும் நேரடியா ஆய்வு செய்யறது சாத்தியமே இல்ல, இல்லையா? சரி, கனவுல இருந்து வெளியே வந்து நிஜத்துக்கு வருவோம். நடைமுறை யதார்த்தம் என்ன? இங்கதான் அணுகக்கூடிய மக்கள் தொகைன்ற விஷயம் உள்ள வருது. இதுதான் ஆராய்ச்சியாளர்களால உண்மையிலே கைய நீட்டி தொட முடிகிற ஒரு குழு. இத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த முழு கேக்கும் தான் இலக்கு மக்கள் தொகை. ஆனா நம்ம கைக்கு எட்டுற, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன துண்டு இருக்குல்ல, அதுதான் அணுகக்கூடிய மக்கள் தொகை. இப்ப பாருங்க, அதே உதாரணங்கள் எப்படி யதார்த்தமா மாறுதுன்னு. இந்தியா முழுக்க அப்படிங்கிறது எப்படி சுருங்கி டெல்லி, மும்பை, பெங்களூர்ல இருக்கிற சில ஹாஸ்பிட்டல்ஸ்னு மாறிடுச்சுன்னு பாருங்க. இதுதான் கையாளக்கூடிய நிஜ உலக குழு. இந்த அட்டவணை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பழிச்சுன்னு காட்டுது. இலக்கு மக்கள் தொகைங்கிறது ஒரு பரந்த கோட்பாடு, அணுகக்கூடிய மக்கள் தொகைங்கிறது ரொம்ப பிராக்டிக்கலான ஒண்ணு. இங்கேதான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்கு. நம்ம ஆய்வுக்கு ஆட்களை எடுக்கிறது அணுகக்கூடிய மக்கள் தொகையிலிருந்து, ஆனா முடிவுகளை பொதுமைப்படுத்த விரும்புறது அந்த பெரிய இலக்கு மக்கள் தொகைக்கு. சரி, அப்போ இந்த அணுகக்கூடிய மக்கள் தொகையிலிருந்து எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? இதுக்கு பேர் தான் மாதிரி எடுத்தல், அதாவது சாம்பிளிங். வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். ஆராய்ச்சிங்கிறது இப்படிதான் படிப்படியா நடக்குது. ஒரு ஃபில்டர் மாதிரி யோசிச்சுக்கோங்க. முதல்ல பெரிய இலக்க தீர்மானிக்கிறோம், அப்புறம் அதுல நம்ம கைக்கு எட்டுறது எதுன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் அவங்கள்ல இருந்து ஒரு லிஸ்ட உருவாக்கி கடைசியா அந்த லிஸ்ட்ல இருந்து நம்மளோட ஆய்வுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த படம் நாம பேசின எல்லாத்தையும் சூப்பரா விளக்குது. ஒரு பெரிய புனல் மாதிரி பாருங்க. 77 மில்லியன்ல ஆரம்பிச்சு 50,000 பேரா குறைஞ்சு கடைசியா வெறும் 400 பேர்ல வந்து நிக்குது. இதுதான் இலட்சியத்துல இருந்து யதார்த்தத்துக்கு வர பயணம். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஃபில்டர் பண்ணும்போது நாம கவனமா இல்லைன்னா ஒரு தரப்பட்சமான முடிவுகள் வர வாய்ப்பு இருக்கு. இது நம்மளோட ஒட்டுமொத்த ஆய்வையே கேள்விக்குள்ளாக்கலாம். சரி, இதெல்லாம் தெரிஞ்ச என்ன ஆக போகுது? இந்த வித்தியாசம் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா இதோட தாக்கம் ரொம்ப பெரியது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சென்னையில இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல மட்டும் ஆய்வு செஞ்சுட்டு அதோட முடிவுகள் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கிராமத்து மக்களுக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது, இல்லையா? இதுக்கு பேருதான் பயஸ் அல்லது சார்பு நிலை. அதாவது நீங்க தேர்ந்தெடுத்த சின்ன குழு நீங்க பேச நினைக்கிற பெரிய குழுவை சரியா பிரதிபலிக்காத போது உங்க ஆய்வு முடிவுகள் தவறாகிட வாய்ப்பிருக்கு. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. இந்த மேற்கோள் இத ரொம்ப அழகா சொல்லுது. நீங்க ஆய்வு செஞ்ச சின்ன குரூப் நீங்க பேச நினைக்கிற பெரிய குரூப்போட உண்மையான பிரதிபலிப்பா இருக்கணும். அப்பதான் உங்க ஆய்வுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். இதுதான் ஒரு தரமான ஆராய்ச்சியோட அஸ்திவாரம். இந்த பயாஸை தவிர்க்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துற ஒரு முக்கியமான டூல் தான் இந்த மாதிரி அளவுகோல்கள். யார் ஆய்வில் இருக்கலாம், யார் இருக்கக்கூடாதுன்னு தெளிவான விதிகளை உருவாக்குறது. இந்த விதிகள் எவ்வளவு தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு முடிவுகள் நம்பகத்தன்மையா இருக்கும்.
கடைசியா இந்த கேள்வியோட உங்களை விட்டு போறேன். அடுத்த முறை நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பரை படிக்கும்போது சும்மா முடிவுகளை மட்டும் பார்க்காதீங்க. அவங்க யார ஆய்வு செஞ்சாங்கன்னு பாருங்க. அந்த சின்ன குரூப் உண்மையிலே பெரிய குரூப்பை பிரதிபலிக்கதான்னு உங்களையே கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கேள்விக்கான பதில்ல தான் அந்த ஆய்வோட உண்மையான மதிப்பே அடங்கியிருக்கு.